இது வந்து ஏஜேஎஸ் ஃபன் பிளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பாட்டுனா யாருக்குங்க கேட்குறது பிடிக்காம இருக்கும்? பாட்டு கேட்குறதா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் நல்ல பேஸோட நல்ல வேல்யூமோட கேட்குறதுக்கு ஒரு நல்ல கேட்ஜெட் தான் இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த JBL Flip 6 ஸ்பீக்கர் தான். இது எப்படி, எவ்வளோ பேஸ் இருக்குது, எவ்வளோ வேல்யூலாம் தரும், நம்ம எப்படியெல்லாம் பாட்டு கேட்க என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ சார்ஜ் நிற்கும் அப்படின்னு இதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் நமக்கு நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆடியோ பாஸ் பண்ணுறது, வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வெறும் பார்ட்டி பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் கூடிய விரைவில் சொல்கிறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சி டைப்பான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறதுக்கான ஆன் பட்டன், ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்ஷன் பட்டன். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைட் எரிஞ்சு ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டு. இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணால் இதை சார்ஜ் போடுறதுக்கான சி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பற்றி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இதை நம்ம படித்து பார்க்குறது தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதை பற்றி நிறையா என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், என்னென்ன கலர் இருக்குது, இது எங்கே வாங்கலாம், எப்படி சார்ஜ் பண்ணுறது, தண்ணியில் எவ்வளோ நேரம் இருக்கும், வாட்டர் பட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஐடியாஸும் எவ்வளவோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிலிட்டி என்ன தெரியுமா? இதில் IP67 வாட்டர் ப்ரூஃபும் அதுவும் இல்லாமல் டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 1 மீட்டர் தண்ணியில் இருந்தாலும் 1/2 மணி நேரம் வச்சுருந்தா கூட இந்த ஸ்பீக்கருக்கு எதுவுமே ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டிசைனாக, ஸோ எவ்வளோ அழகாக, எவ்வளோ இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ இதோட ஸ்பெசிலிட்டி அப்படிங்கிறத விட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க JBL அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க, நீங்களே பாருங்களேன். ஸோ இது கையில் பிடிக்கிறதுக்கும் காம்பேக்டாக இருக்குது. ஸோ வேறு எங்கேயாச்சும் நீங்கள் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் கம்பியில் தொங்க விட்டால் கூட அழகாக ஒரு கேரி பண்ணுறதுக்கான ஒரு வயர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே ஆணிலையோ இல்லை ஆங்கர்லையோ எங்கே வேணால் நீங்கள் தொங்க விட்டு வைப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்கிற இந்த இதுதாங்க அழகு. ஒரு பேஸான ஒரு சாங் கேட்கும்போது கூட இது ரொம்ப அது ஒரு சவுண்ட் தரும். நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஸ்பீக்கர் யாருக்குங்க வாங்க மனசு வராமல் இருக்கும்? இது பார்த்தோன்னே வாங்கணும் தான் தோணும். நீங்கள் ஒரு பார்ட்டி பண்ணும்போதோ இல்லை உங்கள் தனியாக அளவில் இருந்தால் கூட வைப் பண்ணும்போதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து இந்த பாட்டு கேட்கணும்னு தோணும் போதோ தாராளமாக இது நீங்கள் வாங்கி தாராளமாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 30 வாட்ஸ்க்கான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் 20 வாட்ஸ் ஊஃபர் இருக்குது, 10 வாட்ஸ் ட்வீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஊஃபரும் ட்வீட்டரும் சேர்க்கறதுனால ஸோ இங்கே அது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு பேஸ் கூட இதில் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிவ்யூவில் கூட நான் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்து சார்ஜ் போடணுன்னா 2.5 ஹவர்லேயே இது ஃபுல் சார்ஜ் ஏறும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் வந்து பாதி சவுண்டு வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா 12 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் இது இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது உண்மையா அது இல்லையா, இந்த ஸ்பீக்கர் ஒர்த்தா இல்லையா, சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி நான் காட்டுறேன். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் அதுக்கான ஒர்த்தான ஸ்பீக்கர்னே தாராளமாக சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பேஸ்டாக, அவ்வளோ சவுண்ட் குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது. இது உண்மையாலுமே நமக்கு கைக்கு காம்பேக்டாகவும் இருக்குது. செம்ம ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா வேரியண்ட்டில் இருக்குது, நிறைய கலரில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னென்னு வாங்கி நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் இது உண்மையாலுமே ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். தாராளமாக நீங்கள் இதை வாங்குங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஒன்று இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு நபரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒரு நிமிஷம் மேஜிக் மட்டும் பண்ணிக்கிறேன். சொன்னல, வேற யாரும் இல்லை, நம்ம சைமன் பீட்டர் தாஸ் தான். ஹாய். ஸோ என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தகவல் அப்படின்னா, தகவல்னா கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ நம்ம பண்ண போறோம். அது அடுத்த வீடியோ நம்ம சமையல் வீடியோல அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபிஷ் தந்தூரி.